ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம ஏற்கனவே 2 டாபிக் பார்த்துட்டோம். மாநில அரசில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆளுநர் பற்றி பார்த்தோம். அடுத்தது முதலமைச்சர் பற்றி பார்த்தோம். இப்போ மாநில நீதித்துறை, ஓகேங்களா? மாநில நீதித்துறை பற்றி பார்க்கலாங்களா? உயர் நீதிமன்றங்கள் 1862இல் உயர் நீதிமன்றங்கள் கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன. 3 இடங்க. 1862ங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியேங்க நீதிமன்றம் பார்த்துக்குங்க. கொல்கத்தா, மும்பை, சென்னை தோற்றுவிக்கப்பட்டன. காலப்போக்கில் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணமும் ஓர் உயர் நீதிமன்றத்தை கொண்டிருந்தது. காலப்போக்கில் மாகாணம் அப்படின்னா சென்னை மாகாணம் இருந்தது இல்லைங்க. முன்னாடி சென்னை மாகாணம்னா ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே இதில் தான் இருந்தது. தமிழ்நாடு சென்னை மாகாணத்தில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மொழி வாரியாக பிரித்தாங்க. அப்படின்னும் போது ஒரு மாகாணத்துக்கும் ஒரு உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்துட்டாங்க. உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றன்றது சென்ட்ரலில் இருக்கிறது. உயர் நீதிமன்றம் கொண்டு வந்துட்டாங்க. மாற்றினா சொல்லிட்டாங்க. உயர் நீதிமன்றம் மாகாணத்துக்கு ஒரு உயர் நீதிமன்றம் கொண்டு வந்திருந்தாங்க காலப்போக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கு உயர் நீதிமன்றமாக விளங்கியது. மாநில அளவில் உயர் நீதிமன்றங்கள் மிக உயர்ந்த நீதிமன்றங்களாகும். மாநிலத்திலே எது பவர் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் தான். மாநிலத்துக்கே எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பவரானது உச்ச நீதிமன்றம். உச்சியில் இருக்கிறது உச்ச நீதிமன்றங்க. கொஞ்சம் உயர்ந்து தாங்க இருக்குங்க அப்படின்றது உயர் நீதிமன்றம். மாநிலம் கொஞ்சம் தானே உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றன்றது ரொம்ப உச்சியில் இருக்கிறது. அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட். சில பேர் குழப்பலாம். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் குழப்பறவங்களுக்கு இப்படி ஞாபகம் வச்சிங்க. உச்சியில் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதான் உச்ச நீதிமன்றம். உயர் நீதிமன்றம்னு கொஞ்சம் தான் உயர்ந்து இருக்குது. எது உயர் நீதிமன்றன்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகுக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகுக்கிறது. ஓகேங்களா? ஆனால் 1956ஆம் ஆண்டு 7வது சட்டம் 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. என்னன்னு புரியுதுங்களா? 1956ஆம் ஆண்டு 7வது சட்டத்திருத்தம் ஒன்று செய்கிறாங்க. ஓகேங்களா? அந்த சட்டத்திருத்தத்தில் 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. இப்போ சென்னையில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குங்க. பாண்டிச்சேரியில் நீதிமன்றம் கிடையாது. அதுக்கு நீதிமன்றம் சென்னையில் இருக்க நீதிமன்றம் தான். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கோ ஒரு யூனியன் பிரதேசத்துக்கோ தனித்தனியாக அமைக்க முடியல அப்படின்னா இந்த நீதிமன்றத்தை அது கூட லிங்க் பண்ணி விட்ருவாங்க. அதுதான் அந்த 1956 7வது சட்டத்திருத்தின்படி உயர்நீதிமன்றத்துக்கு 2 மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் கொடுக்கலாம். இப்போ பார்டரில் உயர்நீதிமன்றம் இருக்குதுன்னு வச்சுங்க. தெலுங்கானா, ஆந்திரா இருக்குன்னு வச்சுங்க. அதில் ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தெலுங்கானாவுக்கும் அந்த உயர்நீதிமன்றம் தான், ஆந்திராவுக்கும் அந்த உயர்நீதிமன்றம் தான் அப்படின்ற மாதிரி பிரித்து விட்ருவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரிக்கு எப்படி நம்ம சென்னை உயர்நீதிமன்றமோ அதே மாதிரிங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறாங்க பாருங்கள். கீழே எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர் நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது. எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் இருக்குல்ல, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருங்க. இந்த 3 ஸ்டேட்டுக்கும் எங்கே உயர்நீதிமன்றம் இருக்குன்னா சண்டிகரில் தாங்க இருக்குது. அந்த சின்ன யூனியன் பிரதேசத்தில் தாங்க இருக்குது அந்த உயர்நீதிமன்றம். அந்த 3 பேரும் எங்கே போய் சண்டை போட்டு எங்கே போனாலும் அங்கே தான் போய் ஆகணும். இதே போன்று கவுத்காத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது. ஏன்னா இங்கே ஒரு ஸ்டேட்டு அங்கே ஒரு ஸ்டேட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இதெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரியே அசாமு, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம்லாம்
அந்த இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு கிளை மாதிரி போகும் பாருங்கள், அந்த இடத்துல இருக்குது அந்த அசாமு, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசலாம் ஒரு மூலையில் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி பொது நீதிமன்றமாக உள்ளது. கவுகாத்தியில் இருக்க ஒரு உயர்நீதிமன்றம் அசாமு, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா, இவங்களுக்கு அந்த கவுகாத்தியில் இருக்க உயர்நீதிமன்றம் தான் வந்து உயர்நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தின் கிளைகள் இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. கிளை அதாவது இந்த நீதிமன்றத்தின் கிளைகள். ஓகேங்களா, இந்த நீதிமன்றத்தில் ஒரு கிளை நீதிமன்றம் இருக்கும்ல சின்னதாக, அது வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளது. டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போது தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. டெல்லி வந்து ஒரு மாநிலமாக இல்லைங்க, அது வந்து ஒரு யூனியன் பிரதேசம் டெல்லி. ஓகேங்களா, டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம், அதுவும் ஒரு ஸ்டேட் கிடையாதுங்க, அது ஒரு யூனியன் பிரதேசங்க. டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு உயர் நீதிமன்றத்தை வச்சுருக்குங்க. ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருப்பார், அதில் நீதிபதியும் இருப்பாங்க. ஓகேங்களா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும். ஒரு மாநிலம் சம பெருசாக இருக்கும், ஒரு மாநிலம் சின்னதாக இருக்கும், ஒரு மாநிலத்திற்கு 4 மாநிலத்துக்கு உயர் நீதிமன்றம் இருக்கும். அப்படின்னும்போது அப்புறம் அங்கெல்லாம் நிறைய பேர் தாங்க போட்டாகணும். அதனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாறும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? புரியணும், புரிஞ்சிக்கங்க, படித்து தாங்க ஆகணும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாறுபடும். ஓகேங்களா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே எவ்வளோ இருக்கணும், இங்கே எவ்வளோ இருக்கணும்னு யார் சொல்லுவாங்கன்னா குடியரசுத் தலைவர். தற்போது இந்தியாவில் 28 மாநிலங்கள் மற்றும் 9 யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்து 25 உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. யூனியன் பிரதேசம் 9 கிடையாதுங்க, 8 தான். இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 8 தாங்க இருக்குது. 2025 8 தான் இருக்குது. ஓகேங்களா, 24, 25 8 தான் இருக்குது. இதில் 9 யூனியன் பிரதேசம் கொடுத்துருக்கான், ஆனால் 8 யூனியன் பிரதேசம் தான் இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் 25 உயர் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றது. ஓகேங்களா, 28 ஸ்டேட்டுக்கு 25 உயர் நீதிமன்றம் இருக்குங்க. ஓகேங்களா, 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசம் இருக்குது, அதுக்கு மொத்தம் 25 உயர் நீதிமன்றம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாங்களா. 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் தான். ஓகேங்களா, மொத்தம் 25 உயர் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. 28 ஒரு 8 எவ்வளோ ஆச்சுங்க, 36. 36க்கு 25 இது செயல்படுது. ஓகேங்களா, எல்லாம் 28ல் 25 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, 3 பேருக்கு இல்லைன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா, 28ல் 25 தான். ஓகேங்களா, உயர் நீதிமன்ற நீதி வரையறை மற்றும் அதிகாரங்கள். உயர் நீதிமன்றத்துக்கு என்ன நீதி வரையறை இருக்குது, அதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா. தனக்கேயுரிய நீதி வரையறை அப்படின்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளது. ஓகேங்களா, சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. இப்போ மேல்முறையீடு செய்கிறாங்களா, மேல்முறையீடுனா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, இல்லை எனக்கு அது திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி மேல்முறையீடு பண்ணுறீங்க, அதுதான் மேல்முறையீடு. அதுக்கான அதிகாரம் சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, அதிகாரங்கள் மேல்முறையீட்டு வழக்குகளை இது பெற்றிருக்கு. ஓகேங்களா, அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன. இது என்ன பண்ணியிருக்கு, இந்த இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரைய அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. ஓகேங்களா, அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன. என்னன்னு எனக்கு புரியலைங்களே. இதுவும் அதே அதிகாரம் தான் பெற்றிருக்கு. சாரிங்க,
நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளது. நீதி வரையறை அதிகாரம், ஓகேங்களா? அதாவது சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறைன்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களும் பெற்றிருக்கு, ஓகேங்களா? நீதி வரையறை அதிகாரங்கள்னு என்னென்னு எனக்கு தெரியலிங்க, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா அடுத்த கமெண்டில் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நீதி வரையறை அப்படின்னா என்னன்னு சொல்கிறேங்க, ஓகேங்களா? நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. 2 இருக்குங்க, நீதி வரையறை மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரம். அதுதாங்க அந்த தங்களுக்கான நீதி வரையறைன்னு இருக்குல்லங்க, தங்களுக்கான அதாவது சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை தங்களுக்கான நீதி வரை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நேரடியாக ஒரு கேஸ் வருது அப்படின்னா இது வந்து இந்த கோர்ட்டில் பேச முடியாது, அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் அதேமாரி இல்லாமல் அவங்களுக்கு வர்றதை வந்து அது அவங்களுக்கே உரியது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான நீதி வரை இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுமாதிரி எதாவது பிரச்சனை நடந்தது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான பவர் வந்து இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் இருக்க நீதிமன்றங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த மிச்சம் இருக்கிற நீதிமன்றம் பார்த்தீங்கள்ல, மற்ற நீதிமன்றங்களுக்கு அந்த பவர்லாம் கிடையாதுங்க. சரிங்க, இதுதாங்க நீதி வரையறை. தனக்கே உரிய நீதி வரையறைன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் பாருங்கள். நான் ஒழுங்காக படிக்காதனால டக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டேங்க. தனக்கே ஒரு நீதி வரையறைன்றது பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறது இந்த உச்ச நீதிமன்றம். மும்பை, கல்கத்தா, சென்னை இந்த நீதிமன்றங்கள் தான் தீர்த்து வைக்கும், ஓகேங்களா? மிச்ச நீதிமன்றத்துக்குலாம் அந்த பவர் கிடையாதுங்க. முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டுமே நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன. அதாவது மிச்ச கோர்ட்லாம் இருக்குல்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உயில் சம்மந்தப்பட்டது, திருமணம் சார்ந்த வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் நேரடியாக இதை மட்டும்தான் நேரடியாக விசாரிக்கிறதான பவருங்க இருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை அதை போய் இவங்க தலையிட்டு அதை வந்து இவங்க விசாரிக்க முடியாது, ஓகேங்களா? மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். 2000 ரூபா அமௌண்ட்டுங்க ஏமாத்திட்டான்னு சொல்லி கேஸு போட்டாங்க அப்படின்னா அதை வந்து மாகாண நீதிமன்றம் அப்படின்னா நம்ம இதுதாங்க, சென்னையில் வந்து மாகாண நீதிமன்றம் தான். அவங்க என்னென்னா தனக்கே உரிய, ஓகேங்களா, தனக்கே உரிய நீதி வரையை பயன்படுத்தி அதை அவங்க விசாரிக்கலாம், ஓகேங்களா? 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். மேல்முறையீட்டு நீதி வரையறை. உயர் நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் உரிமையியல், குற்றவியல் இது 2 இருக்குது விசாரிக்கின்றன. மேல்முறையீட்டு நீதி வரையறை. தனக்கே ஒரு நீதி வரைன்னு ஒன்று பார்த்தோம்ல, தெரியலன்னு சொன்னேன் இல்லைங்க, அதில் இதுவும் ஒன்று பார்த்துக்குங்க. உயர் நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்கின்றன. அதான் கீழ் நீதிமன்றம் வந்து நீ தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துருவாங்க. நான் தப்பு பண்ணலிங்க அப்படின்ட்டு மேல்முறையீடு செஞ்சு உயர் நீதிமன்றத்தில் நிரூபிப்பாங்க. அங்கேயும் அதே சொல்லிட்டாங்கன்னா அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க, புரியுதுங்களா? நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவைகளுக்கு அதிகாரம் இல்லை. நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஓகேங்களா? மேல்முறையீட்டு நீதி வரை இருக்குல்ல, அதில் இராணுவத்தை பற்றி இராணுவ தீர்ப்பாயங்களில் கீழ் வரும் இராணுவத்தில் ஆயுதம் சார்ந்த வழக்கை பற்றி விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆயுதம் சம்மந்தப்பட்டதுன்னா அது நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு, அடுத்த நாடு கூட சண்டை போடுறதுக்கு அதை விசாரித்தாங்கன்னா எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சு போயிடும். வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நாட்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடியாகி நம்மளை போட்டு தள்ளுவாங்க. நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் இதேமாரி சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பேராணை அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியீடு
வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்கள் வழங்குகின்றன. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. பேராணைகளை இவங்க வழங்கலாம் அப்படின்ற அதிகாரம் 226 சட்டப்பிரிவு இவங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா. சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்ற உயர் நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளன. ஓகேங்களா. சட்டப்பிரிவு 32 கீழ் உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றே அதாவது உச்சநீதிமன்றம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குல்ல, அவங்க நீதி பேராணைகள், ஆணைகள் வழங்குறாங்கள, வழிகாட்டுறாங்கள, அதை போலவே உயர் நீதிமன்றத்துக்கும் அவைகளை வழங்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த நீதி பேராணை, ஆணைகள், வழிகாட்டுதல்லாம் சொல்கிற மாதிரியே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லலாம். அதுக்கான பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகேங்களா. இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியதாகும். புரியுதுங்களா. அதாவது இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியதாகும். இது ரொம்ப பெருசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 32 சட்டப்பிரிவு இருக்குல்ல, இது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருந்தது. உயர் நீதிமன்றத்துக்கு வழங்கியது ரொம்ப பெரிய அதிகாரம், ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகளை மீறப்பட்டால் மட்டுமே உச்ச நீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. உயர் நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் மட்டுமின்றி சாதாரண சட்ட மீறலுக்கும் நீதி பேராணைகளை வெளியிட முடியும். சாதாரண பிரச்சனைக்கும் நீதி பேராணையை வெளியிட முடியும். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். உச்ச நீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே, அடிப்படை உரிமை மீறினா மட்டுமே உச்ச நீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. உயர் நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் மட்டுமின்றி சாதாரண சட்டமீறலுக்கும் நீதி பேராணைகளை வெளியிட முடியும். சாதாரண சட்டமீறலுக்கும் நீதி பேராணையை வெளியிட முடியும். பெரிய பிரச்சனைக்கு மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் வெளியிடும். ஆனால் உயர் நீதிமன்றம் சாதாரண பிரச்சனைக்கே வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமீறல் ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு பேராணை வெளியிட முடியும். ஓகேங்களா. இது என்னன்னு புரிஞ்சுதுங்களா. இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை அப்படின்றது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இல்லைங்களா? அது என்னென்னு சொல்லட்டுங்களா? இப்போ ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு இருக்குல்ல, இதை தாங்க நம்ம ஜெய்பீம் படத்தில் சொல்லியிருப்பாங்க, ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது தாங்க ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஒரு சட்டத்துக்கு புறமாக ஒரு கைது செய்யப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இது பாதுகாக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெய்பீம் படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மொசக்குட்டி இதெல்லாம் கொண்டு போய் எங்கெங்கேயோ போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க கைது செஞ்சுட்டாங்க, ஆனால் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னும் போது தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹாப்பியஸ் கார்பஸ் பெட்டிஷனை அங்கே போடுவாங்க. போட்ட உடனே அவங்கள கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்தி ஆகணும். ஓகேங்களா. அதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆளை கொண்டு வரணும், மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஆளை கொண்டு வரணும். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு மறைத்து வைத்திருந்தால் அவர்களை ஹாப்பியஸ் கார்பஸ் சட்டத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட வேண்டும். புரியுதுங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. இதை மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டளையுறுத்தும் கடவுளே, புரியுதுங்களா. கடவுளே. அடுத்தது என்னது, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை என்ன அப்படின்னா மேண்டமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களா. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். ஒருத்தர் மனு கொடுக்குறாருங்க, அதாவது இதேமாரி செய்ய மாட்டேன்றாங்க, எனக்கு கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, எல்லாமே நான் கரெக்டாக வச்சுருக்கேன், அவங்க லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க
அப்படின்றது தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொண்டு போய் கட்டளையுறுத்தும் நீதி பேரணை மேண்டமஸ்ன்ற ஒரு இதை போட்டு மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். மனுவை போட்டான் பார்த்துக்கியா, நீ போடுறியா இல்லை இன்னும் கொண்டு போவையா, இன்னும் ஒன்று மேலே பிரச்சனை கொடுப்பையா அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டளையுறுத்தும் நீதி பேரணை மூலம் அவங்க சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, தடையுறுத்தும் நீதி பேரணை ப்ராஹிபிஷன். தடைனாலே ப்ராஹிபிஷன் தானே. ஓகேங்களா. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. உனக்கு இப்போ எப்போன்னு வச்சுக்க, மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அது கீழே லேபர் இருக்காங்க. லேபர் வந்து மேனேஜர் வேலையை பார்க்க வரும்போது, தம்பி உன் வேலை என்னப்பா, அதை மட்டும் பாரு, எதுக்கு என் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து உன் வேலையை பாருன்னு சொல்லி தடுக்கிறாங்கல்ல, அதுதான் தடையுறுத்தும் நீதி பேரணை. அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கீழ் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இருக்குது, உயர் நீதிமன்றம் இருக்குது, அது கீழே தான் இந்த கீழ் நீதிமன்றம்லாம் இருக்குது. அது வந்து அதுக்கான ஒரு சட்ட வரையறை இருக்குது. நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கலாம், நீங்கள் இவ்வளோ தான் பிரச்சனை பண்ணலாம், நீங்கள் இவ்வளோ தான் வந்து இவங்களுக்கு கொடுக்கலான்னும் போது, அதை தாண்டி வரும்போது அதை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது இந்த தடையுறுத்தும் நீதி பேராணை. ஓகேங்களா. அடுத்தது தகுதி வினவும் நீதி பேராணை. தகுதி வினவு நீதி பேரணைனா குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. குவா வாரண்டோ அப்படின்னா இப்பேரணை வந்து என்னென்னா, சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஓகேங்களா. தகுதி முறை வினவு நீதி பேரணைன்றது என்னென்னா, சட்டத்துக்கு புறம்பாக வந்து அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போராட்டம் பண்ண போகிறேன், நான் போராட்டம் பண்ண போகிறேன், இந்த அலுவலகத்தை போய் நான் கைப்பற்ற போகிறேன், அப்போ தான் நீங்கள் அரசாங்கம்லாம் வருவீங்க அப்படின்னா இது வந்து தப்பானது. ஓகேங்களா. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா இது நீங்களாம் வெளில போங்கடா, நான் வந்து இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு போய் சண்டை போட்டுட்டு அரசாங்க ஆஃபீஸை அடித்து தொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது, நம்மளை தூக்கி கொண்டு உள்ளே வச்சு நம்மளை பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா. இப்பேரணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடுக்கிறது. அடுத்தது ஆவண கேட்பு பேராணை. ஓகேங்களா. ஆவண கேட்பு பேரணைனா, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கே அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். ஆவண கேட்பு நீதி பேராணை. இப்போ உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, ஆவணம் இருக்குது, நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. அப்படின்னா ஒரு ஐயா இதை வந்து அவன் எடுத்து வச்சுக்கிட்டாங்கய்யா, அது இருந்தால் அவனை தூக்கி உள்ளே வச்சிடலாங்கய்யா, அவன் மறைச்சி என் மேலே பழி போடுறாங்கய்யா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆவணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அப்படி கேட்டு இவங்க வாங்கி நீதி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்குரிய அதிகாரிங்க இருப்பாங்க. அந்த அதிகாரி நீங்கள் இப்போ இருக்காருன்னா டிஎஸ்பி, அதை வாங்கி என்னென்னு விசாரித்து அதுக்கான ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஆவண கேட்பு பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. கீழ் நீதிமன்றத்துக்கு மேலே இருக்க நீதிமன்றம் வந்து ஆணையிடும். ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. இதுதாங்க அந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு பேராணை. ஓகேங்களா. ஆட்கொணர்வுனா ஒரு ஆளை கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அதை கொண்டு வர்றது தான் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா, ஒருத்தன் வந்து கட்டளை போட்டு என்ன போடுறான்னா, நீ காசு கொடுத்தாதான் வந்து நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுறான். நீ இப்போல்லாம் பண்ணாத, நான் கேஸை போட்டு பாரு, வேலை செய்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸு போட்ட ஆவணத்தை காட்டி அந்த கட்டளையை உடச்சி வேலை செய்ய வைக்கிறான் பாரு, அதான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணைனா, ஒரு கீழ் நீதிமன்றம் தன்னுடைய எல்லையை தாண்டி வேலை செய்யும்போது உன் வேலையை நீ பாருப்பான்னு அதை தடுத்து நிறுத்துறது தான் தடையுறுத்தும் நீதி பேராணை. தகுதி முறை உணவும் நீதி பேராணைனா, தன்னுடைய தகுதியை மீறி கொண்டு போய் அரசாங்கத்தை போய் பிடிக்கலாமா, அரசாங்க ஆஃபீஸை போய் கைப்பற்றலாமா, அதான் தகுதி முறை வினைவு நீதி பேராணை.
ஆவண கேட்பு பேரணை அப்படின்னா ஆவணத்தை கேட்குறது. ஐயா அந்த ஆவணம் தான் நான் தப்பிச்சுப்பேங்க ஐயான்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம அதிகாரி என்ன பண்ணுவார், அந்த ஆவணத்தை உரிய அதிகாரிக்கோ இல்லை எனக்கோ அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ் நீதிமன்றத்துக்கு கட்டளையிடுவாங்க. அதுதான் ஆவண கேட்பு நீதி பேரணை. திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? மேற்பார்வை அதிகாரம். இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் பெற்றுள்ளது. இராணுவத்தை போய் நம்ம ஊரில் இருக்க நீதிமன்றம்லாம் போய் டச் பண்ண முடியாதுங்க, அந்த நீதிமன்றம். ஓகேங்களா? இராணுவத்துக்குன்னு தனி நீதிமன்றம் இருக்குது, அதை தவிர வேறு எந்த நீதிமன்றம் தலையிட முடியாது. ஓகேங்களா? மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் பெற்றுள்ளது. நீ ஏதாவது தப்பு இப்போ பண்ணுறியா என்னன்னு உயர் நீதிமன்றம் பார்த்துக்கிட்டே இருக்க, மிச்ச நீதிமன்றத்தை எல்லாத்தையும். அதுக்கான பவர் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? மேற்பார்வையிடும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்படும் அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரம். பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையம் வெளியிடச் செய்தல். கீழ் நீதிமன்றத்துக்கு நீங்கள் இதை பண்ணலாம், நீங்கள் இதை செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா அந்த அதிகாரம் கொடுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க போதும், நீங்கள் ரிட்டர்ன் கொடுங்க, அதை வாங்குகிற அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையம் வெளியிடச் செய்தல். பொதுவாக ஒரு சட்டம் போடுறாங்க. ஓகேங்களா? மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள், ஏங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாங்க. ஓகேங்களா? அது மூலமாக பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிடச் செய்தல். அதாவது பொது சட்டம் அப்படின்னா மக்கள் எல்லாத்துக்கும் இது பண்ணால் நல்லதுங்க, எல்லோரும் ஹெல்மெட் போட்டால் நல்லதுன்னு வச்சுக்கிங்களேன். பொதுவாக ஒரு சட்டம் இருக்குது. ஓகேங்களா? பொதுவாக ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டம் மூலமாகவும் அப்படி இல்லைன்னா பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் பரிந்துரைக்கிறாங்க. இதுமாரி எல்லாருமே பரிந்துரைக்கிறாங்க. கீழ் நீதிமன்றம் எல்லா நீதிமன்றமும் பரிந்துரைக்கிறது. இதை பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிட செய்யுது. பயிற்சினா அதுக்கு இப்போ ஹெல்மெட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கான பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிட செய்தல் தான். எப்படின்னா ஹெல்மெட் போடணுன்னா இப்போ யார் பாப்பா, போலீஸு ஏங்க இதுக்கான பயிற்சி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களை அடிக்கக்கூடாது, காசு பிடுங்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்கள கூப்பிட்டு இதை மாதிரி ஹெல்மெட்டு போட வைங்க அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்து அதுக்கான நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிட செய்கிறது இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரித்தல். பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரித்தல். ஓகேங்களா? பரிந்துரைச்சிருக்காங்கல்ல, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படி தான் பண்ணணும்னு பரிந்து வச்சுருக்காங்கன்னா அந்த முறைகளின் கீழ் கீழ் நீதிமன்றம் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரித்தல். புத்தகங்கன்னா என்ன புத்தகம்? நம்ம ஸ்கூல் புத்தகம் கிடையாதுங்க. அவங்க இந்த ஒரு கேஸுக்கான புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகம், அப்புறம் யாருக்கு என்னென்ன பதவி வகிக்கிறாங்க அது, கணக்கு, இதெல்லாத்தையும் பராமரிக்கிறது அவங்களோட வேலை. ஷெரீப், எழுத்தர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானித்தல். அதாவது ஷெரீப், அப்புறம் எழுத்தர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானித்தல். நீங்கள் இவ்வளோ செலுத்தணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறது இவங்க தான். ஓகேங்களா? ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம். உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்றாதாரமாக பாதுகாக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன. இதனால் உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது. ஓகேங்களா? பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது எது அப்படின்னா உயர் நீதிமன்றம். ஓகேங்களா? பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கிடையாது. பதிவேடுகளின்
நீதிமன்றமாக செயல்படுவது உயர் நீதிமன்றம். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோவை பாருங்கள். உயர்நீதிமன்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் சமநீதி கண்ட சோழன் சிலை பாருங்கள். அதாவது சக்கரத்தில் வந்து அந்த மாட்டோட கன்றுக்குட்டி வந்து ஏற்றிடுறாங்க. ஏற்றின உடனே மாடு போய் மணி அடிக்குது. மணி அடித்தோடனே அவங்க யார் எத்தனை பார்த்தா அரசனோட பையன். அந்த அரசனோட பையனை திரும்பி அதே சக்கரத்தில் போட்டு கொல்றாரு. ஓகேவா? யார்? சமநீதி கண்ட சோழன் அவரோட சிலை. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. மாநில அரசு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த டாபிக் முடிஞ்சிச்சிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.